ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா சமீபத்தில் ரிலீஸ் ஆகி சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தை கலப்பட மிஸ்டர் எக்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மனு ஆனந்த் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்யா, கௌதம் கார்த்திக், மஞ்சு வாரியர், சரத்குமார்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே நடிச்சிருக்காங்க. படத்தோட டீசர் ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் தரத்துல இருக்கு அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கண்டிப்பா இருந்துச்சு. டைரக்டர் ஒரு பேட்டியிலையும் சொல்லியிருக்காரு, எங்க படத்தை துரந்தர் படத்தோட கம்பேர் பண்ணாதீங்க, இது ஒரு வித்தியாசமான ஸ்பை த்ரில்லர் படம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. கதை 1966ல ஒரு நியூக்ளியர் பாம் தயாரிக்க தேவையான சில மூலப்பொருட்கள் இருக்கிற ஒரு பெட்டியை அமெரிக்கா இமயமலையில விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த பெட்டியை பல வருஷமா அமைப்புல இருக்கிற சரத்குமார் பாதுகாத்துட்டு வர்றாரு. திடீர்னு ஒரு நாள் ரஷ்ய ராணுவம் அந்த பெட்டியையும் எடுத்துட்டு சரத்குமாரையும் சிறைப்படுத்திட்டு மாஸ்கோவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவரை மீட்கிறதுக்காகவும் அந்த பெட்டியை திரும்ப கொண்டு வர்றதுக்காகவும் மஞ்சு வாரியர், ஆர்யா, கௌதம் கார்த்திக்னு ஒரு மிஷனா கிளம்புறாங்க. இதுதான் படத்தோட ஒன்லைன். படத்தோட முதல் பாதி உண்மையிலே விறுவிறுப்பாவே நகருது. ஆரம்பத்துல வர அந்த ஹிமாலயன் லொகேஷன், ஆர்யா அனேகாவோட காதல் காட்சிகள், ஒரு கமர்ஷியல் ஸ்பைஸ்ல இருக்கு. என்ன தேவையோ அது கரெக்டா இருக்கு. குறிப்பா ஆர்யா, கௌதம் கார்த்திக் ரெண்டு பேருமே ஸ்கிரீன்ல வரும்போது அந்த எனர்ஜி ரொம்ப அருமையா இருக்கு. மஞ்சு வாரியர் ஒரு ரகசிய உளவுத்துறை அதிகாரியா ரொம்ப கம்பீரமாவும் நடிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாவே பண்ணிருக்காங்க. ஒளிப்பதிவாளர் லொகேஷனை காட்டின விதம் ஒரு ஹாலிவுட் தரத்தை பாக்குற ஃபீல் கண்டிப்பா கொடுக்குது. பின்னணி இசையும் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா அங்கங்க சில பழைய காலத்து சென்டிமெண்ட் சீன்களும் வருது. படத்தோட ரெண்டாம் பாதி கொஞ்சம் தடுமாறுற மாதிரிதான் இருக்கு. ஏன் அப்படின்னா முதல் பாதியில இருக்கிற அந்த வேகம் ரெண்டாம் பாதியில ரொம்பவே மிஸ் ஆகுது.